ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் எனக்கு தான் எல்லாமே தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தூசி அளவு கூட எதுவுமே தெரியாது, நான் தான் டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் டானாக இருங்க. எப்படி டானாக இருங்க? இந்த ஊருக்கே நீ கலெக்டராக இருந்தாலும் உன் வீட்டுக்கு நீ தொடப்பக்கட்டை தான். புரியுதுங்களா? அதாவது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலகணத்தில் இருக்கக்கூடாது. தலகணம் ஒரு பெரிய வியாதி, சரிங்களா? பெரிய வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியிலேயே வியாதி தலைகணம் தான் பெரிய வியாதி. இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம்னு தெரியாது. நீ கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாமே எனக்கு தான் தெரியும்னுட்டு தலகணத்தோடு தெரியக்கூடாது, சரிங்களா? இன்னொரு விஷயம், பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்பை நல்ல விதமாக ஃபில் பண்ணிட்டு போகணும். அதுக்குள்ளே இது இது எனக்கு இப்படி தான் நான் இருக்குமே, நான் தான் டான்னு அப்படின்லாம் ஓவர் ஸ்பீடில் போகக்கூடாது. கடவுள் ஒரு தாவலை போயிட்டு நம்மளுக்கு ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் தலகணம் இல்லாமல் இருந்துக்கலாம். ஓகே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்த கல்யாணத்தில் சில பேர் பார்த்தேன், ரொம்ப தலகணமாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். காசு பணம் வந்துட்டு அப்புறமா எல்லாமே மாறிடாது. இன்னைக்கு சிலிண்டர் இல்லை, எப்படி சிலிண்டர் இல்லை, காசு பணம் கொடுத்து வாங்கிடலாம், இல்லைன்னு இல்லை. இப்போ அங்கிருந்து சிலிண்டர் கேஸே வரல. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் என்னத்தை சாப்பிட முடியும்? நீ வச்சுங்கிற பணத்தையா சாப்பிட முடியும்? இல்லை இல்லை, நீ பணம் கொடுத்து கேஸ் வாங்கலாம், பட் அது வெளிநாட்டில இருந்து இங்கே இறக்குமதி ஆனாதான் நீ போயிட்டு அதை காசு கொடுத்து நீ எவ்வளோ லட்ச ரூபாய் கொடுத்து கூட நீங்கள் ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். பட் அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டே இல்லை, இந்த ஊருக்கு எதுவுமே வரல. அப்படின்னும் போது நீயும் எல்லாரும் மாதிரி என்ன பண்ணணும்? விறகடுப்பில் தான் சமைச்சு சாப்பிட்டாகணும். ஏன்னா உண்மை அதுதாங்க, ரியாலிட்டி. நான் யாரையுமே இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்ல, இது பொதுவாக சொல்கிறேன். தலைகணம் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் தலைகணம் இருக்கக்கூடாது. அவ்வளோ.